Om Namah Shivaya. Recording in progress. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. புதுசாக யாராவது வந்திருந்தாக்க இந்த திருவாச்சகம் பிடிஎஃப்ல முதல் பக்கத்தில் துதி அப்படின்னு போட்டிருக்கிற முதல்ல அந்த பாட்டை பாடிட்டு நம்ம பார்த்து படிப்போம். ஒரு சில லைனில் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, மியூட் போட்டுக்கிறேன். அப்புறம் சரியானோன்னா மியூட் எடுத்து விட்டுக்கோங்க. யாரோ கங்காங்கிறவள் கை போட்டிருக்கேன், நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? சரி, ரைட். ஒன்றும் இல்லையா? சரி. வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாச்சகம் என்னும் தேன் திருவாச்சகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிவபுராணம் ஒரு தடவை சொல்லலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? நம்ம எல்லாரும் மியூட் போட்டு அப்படியே கூடவே சொல்லிட்டு வரலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? மணி சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பாக்கி எல்லாரும் மியூட் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் எல்லாரையும் மியூட் போடுறேன். மணி நீங்கள் மியூட் எடுத்துட்டுன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள்.
திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. நாதந்தாய மைப்பொழுதும் நீங்காதான் வாழ்க. கடியாண்ட வாழ்க.
திருச்சிற்றம்பலம். கரந்தபால் கண்ணலோடு நெய் கலர்ந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று அப்படின்னு பாலை பார்த்தோன்னாக்கா பாலுக்குள்ளார நெய் இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரியாது. அந்த பாலுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அதை கடைய தான் அதில் உள்ளே இருக்கிற நெய் வெண்ணெயெல்லாம் தெரியும். அப்படிங்கிற மாதிரி அந்த நெய்யானது பாலில் உள்ளே கலந்தே இருக்குது. அது என்னமோ தனியாக வெளியில் இல்லை, பாலுக்குள்ளார கலந்தே இருக்குது. அதுபோல் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலர்ந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று அப்படின்னு சிறந்த அடியார்களோட சிந்தையில் இருக்கிறது தான் இறைவன். இறைவன் பல ரூபமாக அங்கங்கே இருக்கார். அருவரூபமாக இருக்கிற இறைவன் உருவமாக வந்து பல இடங்களில் இருக்கார். அது எங்கன்னு நமக்கு தெரியாட்டி கூட சிறந்த அடியார்கள் யாரோ அவர்கள் சிந்தையில் என்ன இருக்கோ அது இறைவன், அவர்களுடைய நோக்கென்னவோ அது இறைவன் அப்படின்னு இன்னொரு இடத்துல கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே. அந்த கூர்த்த மெய் ஞானத்தால் பல தடவை சொல்லியிருக்கேன். காஞ்சி பரமாச்சாரியாலோ ரமண மகர்ஷியோ சாய்பாபாவோ அந்த மெய் அடியார்கள் அந்த எவ்வளவோ பல அடியார்கள் இருந்திருக்கு அந்த காலத்தில், இப்பயும் இருந்துட்டு வரா. அப்படி இருக்கிற அந்த கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்ந்தவர்கள் அவர்களுடைய நோக்கரிய நோக்கே, அவர்களுடைய நோக்கம் என்னவோ அதுவே இறைவன். அந்த நோக்கத்தில் இறைவன் கறந்த பால் கண்ணனோடு நெய் கலந்தால் போல இறைவன் அவரோட நோக்கத்தில் கலந்திருப்பான் அப்படின்னு இந்த பாட்டில் இங்கே சிவபுராணத்தை எப்படி சொல்கிறார். நம்ம 2-3 நாள் முன்னாடி கந்தர் அனுபூதியிலையும் அதே மாதிரி ஒரு பாட்டு பார்த்தோம். அது மாதிரி பல பாடல்களில் சிறந்த அடியார்கள் குறித்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார், அவர்கள் சிந்தையிலேயே இருக்கார், அவர்கள் நோக்கென்னவோ அதுவே இறைவன் அப்படின்னு பல பாடல்களில் சொல்லியிருக்கு. அது அதாவது எதுக்கு இதுனாக்க நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறப்ப நமக்கு சற்று என்ன இறைவனை பற்றி தெரியலையே, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலனாக்கா அதனால தான் நமக்குன்னு ஒன்றும் புரியாட்டி பரவாயில்ல, பெரியவா யாராவது சொல்கிறானாக்கா அதை கேட்டுட்டு போயிட வேண்டியது. ஏன்னா அவங்க கூர்த்த மெய்ஞானத்தால் கண்டு உணர்ந்தவர்கள்ங்கிறதுனால அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டேன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இன்றைக்கி திருவுந்தியார் போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி 8ஆம் திருமுறை 14ஆம் பாட்டு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் அப்படின்னு இருக்குது. இந்த பிடிஎஃப்ல 26ஆம் பக்கத்தில் இருக்குது, எடுத்துக்கோங்க. போன வாரம் சொன்ன மாதிரி 8ஆம் திருமுறை 14ஆவது பாட்டு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் திருவுந்தியார் அப்படின்னு போன வாரம் சொன்ன மாதிரி திருவுந்தியார் அப்படிங்கிற பாட்டோட முடிவில் உந்தீப்பறன்னு வரும். இந்த உந்தீப்பறனை இந்த பொன் குழந்தைகள் கையை அப்படி ஒன்றுக்கு ஒன்று கிராஸாக வச்சுட்டு அப்படியே சுற்றி விளையாடுவா இல்லையா, அந்த தட்டாம்பரையோன்னு சொன்னல, என்ன பேருமா தட்டாமாலைய, அது மாதிரி அந்த விளையாட்டு தான் அந்த உந்தி பறத்தல் அப்படின்னு பேர். சங்க காலத்துலேருந்தே அந்த விளையாட்டு இருக்குது. அப்படி பாடுறப்ப அதை ஜென்ரலாக ஒரு வெற்றியை கொண்டாடுற கேட்குறதா நான் சொல்கிறது? ஓகே. ஒரு வெற்றியை கொண்டாடுறதுக்கோ ஒரு சந்தோஷமான விஷயங்களை சொல்லி அந்த உந்தி பறத்தல் அந்த குழந்தைகள் விளையாடுற மாதிரி 2 பேர் கையை கட்டின்னு பாடுறதும், அதில் முதல் பொண்ணு ஒரு வரி பாடுவா, அதுக்கு பதமாக இன்னொரு பொண்ணு பாடுவா, எதிர்பாட்டாக பாடுறது அப்படிங்கிற அந்த உந்தி பற அப்படின்னு. அதனால தான் திரு உந்தியார் அப்படின்னு பேர். இதில் இந்த பாட்டில் சிவனுடைய சில இடங்களில் ஒரு 3 விதமான புராண கதைகள் கலந்து வரும்னு சொன்னேன். புராண கதையில் வர நிகழ்ச்சியில் சிவன் வெற்றி பெற்றதை பாடி அதில் சந்தோஷப்படுற மாதிரியும் இருக்கும். அதில் அந்த கதைகளோட தத்துவார்த்தமாக அந்த ஞானம் வெற்றி பெறது, மலங்கள் மேலே ஞானம் வெற்றி பெறது அப்படிங்கிற அர்த்தத்தில் தத்துவார்த்தமாக வரும். போன வாரம் சொன்ன மாதிரி புராணத்தை சொல்கிறதுக்காக அதில் புராணத்து மேலே தத்துவார்த்தமாக ஏற்றி சொன்னாலா, இல்லை தத்துவம் புரிய வைக்கிறதுக்காக கதையாக புராணமாக சொன்னாலா அப்படின்னு இதுதான் இப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கலந்து இருக்கும். நம்ம எல்லா பக்கத்தையும் அனுபவிச்சுட்டு போகலாம். ஒரு தடவை அப்படியே பாடிட்டே வரலாம். 26ஆவது பக்கம் பிடிஎஃப்ல. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உளைந்தன
முப்பூரம் உந்தி பர வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் ஊளைந்தன முப்பூரம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாருந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு மூரிந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்பூரம் உந்தி பர உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கனென்றுந்தி பர இந்த முதல் 4 பாட்டு சிவன் முப்புறம் எரித்தது அப்படின்னா அந்த முப்புறத்தில் அந்த 3 அசுரர்கள் சொன்னேன், தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி அப்படின்னு அந்த 3 அசுரர்கள் அங்கே வானத்திலேயே பறந்துட்டே இருக்கிற அவர் முப்புறம் அந்த அவர்கள் பெற்ற வரம் என்னென்னா அவர்கள் இருக்கிற இடம் மாறிண்டே இருக்கும், அப்படியே பறந்துட்டே இருப்பான் அந்த புறம். அப்படி 3 பேரும் அப்படி முப்புறம் அவை இருக்கிற தேவர்களெல்லாம் நிறைய தொந்தரவு பண்ணுறப்ப சிவன் அவருடைய சண்டை வளைந்தது வில்லு விளைந்தது பூசல், மேருமலையை வளைச்சு அந்த சண்டல் பூசல் சண்டைக்கு போய் அந்த ஒரே அம்பில் அந்த முப்புறங்களையும் அழித்தார். அப்படிங்கிற முப்புறங்கள் அப்படின்னு புராண கதையில் வரதான்னு சொன்னேன். தத்துவார்த்தமாக முப்புறங்கள் அப்படிங்கிறது அந்த மும்மலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த ஆணவ மலம், கர்ம மலம், மாயைங்கிற மலம், இந்த 3 மலங்களையும் இறைவன் இறை சிந்தனை இறைவன்கிற சிந்தனை மூலமாக தான் அழிக்க முடியும். இறைவனோட ஆயுதம்ங்கிறது இந்த வேலோ வில்லோ, இந்த இறைவனோட ஆயுதம்ங்கிறது திரிசூலமோ, இதெல்லாம் ஞானத்தை குறிக்கும், இறைவனை பற்றின ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு இந்த மும்மலங்களை அழிக்கணும் அப்படின்னு தத்துவார்த்தமாக அந்த சொன்னோம். இதை முப்புறங்களை எரித்தார் அப்படின்னு நம்ம அடிக்கடி கதையில் போகிறோம். இந்த அன்றைக்கி கூட வீடியோவில் கூட அந்த வில்லெடுத்து சிவன் முப்புறங்கள் மேலே போடுற மாதிரி அந்த ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா. அதாவது இந்த முப்புறங்களை அழிக்கிறது மும்முலத்தை அழிக்கிறது தான் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலை. திருமூலர் திருமந்திரத்திலேயே ஒரு பாட்டு சொல்லி வச்சிருக்கார். அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம், முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். எல்லாரும் கதையா சொல்றது என்னன்னாக்க முப்புறத்தை இறைவன் அழித்தார் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படி முப்புறமாக இழிக்கிறதுன்னு ஊர் ஏதோ சண்டைக்கு போகிறார், வில் எடுத்து ஒருத்தர் அடித்தா 3 புறத்தை நெருப்பால் எழுத்தி கொச்சு அப்படின்னு சண்டை போய் பண்ணுறதுங்கிறது புராணமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் அதோட அர்த்தம் என்ன? முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். அதோடைய பர்பஸ், அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? முப்புறமாவது மும்மல காரியம். முப்புறம்னு சொல்கிறது எது? இந்த மும்மலங்களை சொல்கிறது. ஆணவ மலம், கர்ம மலம், மாயைங்கிற மலம். இந்த மலங்களை அழிக்கிறதுக்கு இறைவன் போய் ஆயுதம் எடுத்து அழிச்சார் அப்படின்னாக்க இறை சிந்தனையை நமக்குள்ளார கொண்டு வந்துட்டு அந்த இறைவனை பற்றின தெளிவு வந்து அந்த ஞானத்தின் மூலமாக அந்த மும்மலங்களை அழிக்கணும் அப்படின்னு அப்பு அணி செஞ்சடை ஆதிபுராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ அப்படின்னு திருமந்திரத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அது இந்த முதல் 4 பரால வர இந்த பாட்டில் முப்புறத்தை எரித்த புராணம். அடுத்தது வந்து 5ஆவதுலேருந்து 16 பாட்டு வரைக்கும் தக்ஷன் யாகத்தை பற்றினது. நம்ம போன வாரமே ஏற்கனவே ஒரு 6 பாட்டு படித்ததுனால அதை முதல்ல பாடிடுவோம், அப்புறம் மீதி அப்படியே கதை சொல்லிகிட்டே போகிறேன். சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற ஒரு திறநாதனு குந்தி பெற திருமால் அவிர்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்றுந்தி பெற சதுர்முகன் தாத என்றுந்தி பெற வெய்யவன் அங்கி விழுங்கி திரட்டிய கையை தரித்தான் என்றுந்தி பெற கலங்கிற்று வேள்வி என்றுந்தி பெற பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னே ஏடி உந்தி பெற பனைமுலை பாகன குந்தி பெற புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பெற வானவர் கோனின்றே உந்தி பெற வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்த பிறப்பற உந்தி பெற போன வாரம் இது வரைக்கும் பார்த்தோம். இந்த சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள், அதாவது இந்த தக்ஷன் பண்ணுற வேள்வி, தக்ஷன் இறைவனை கலந்துக்காம இறைவனை அடையறதுக்கு அந்த முதல் நாள் சொன்ன மாதிரி இறைவனை இப்போ அந்த யாகத்துக்கு கூப்பிடுறார்.
நந்தியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். நந்தியெல்லாம் வேண்டாம், நீயே வருதுன்னா வா, இல்லை நான் மாட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறான் தக்ஷன். இல்லைப்பா, இறைவன் அடையிறதுக்கு நந்தி மூலமாக தான் அடையணும்னு நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா. நந்தின்னு 4 கால், சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு இறைவன் அடையிறதுக்கு இந்த 4 வழி தான். இந்த 4 வழியை நான் பண்ண மாட்டேன், பக்தி பண்ண மாட்டேன், ஞானம் கற்றுக்க மாட்டேன், கர்ம யோகம் தெரிஞ்சாத எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் இறைவன் புரியணும்னா புரியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் யாகத்துக்கு இறைவனை வானாக்க நந்தியை கூட்டின்னு போ, நந்தி மூலமாக தான் இறைவனை காண முடியும்னு சிவன் சொல்கிறார். இல்லை, எனக்கு நீயா வருதுனாவா, நந்தியெல்லாம் வேண்டான்னு அனுப்பி விட்டுறார். தானே போய் யாகம் பண்ணுறார். அந்த யாகத்தில் மற்ற தேவர்கள்லாம் கலந்துக்கிறார். அந்த யாகத்தில் அப்போ சிவனுக்கு கோபம் வந்து வீரபத்ரர் உருவத்தில் வந்து உருத்திரநாதருக்கு உந்தீபரன் வருது இல்லையா. சாடிய வேள்வி செருந்திட தேவர்கள் ஓடிய பாடி உந்தீபர உருத்திரநாதனுக்கு உந்தீபர. அந்த உருத்திரநாதன், ருத்ரநாதன் அப்படிங்கிறது வீரபத்ரர் உருவில் வந்து அந்த வேள்வியை அழித்தார் அப்படிங்கிறோம். அந்த வேள்வியை அழிக்கிறப்ப, அதாவது சுயபோகத்துக்காக இறை சிந்தனை இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் எந்த காரியம் பண்ணாலும் அது வீணாகத்தான் போகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த தக்ஷன் வேள்வி அப்படிங்கிறது சுயபோகத்துக்காக பண்ணுற காரியங்களுக்கு சமானம். தக்ஷன் அப்படிங்கிறதே நம்மளுடைய மனசானது இறைவனை கலந்துக்காமல் போகங்களை அனுபவிக்கிற அந்த அந்த தக்ஷ யஜ்யம் அப்படிங்கிறது அந்த போகங்களை அனுபவிக்கிற அந்த நிலை. அப்படி அதை பண்ணினா அது வந்து அப்படி பண்ணுற எந்த காரியமும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னும் ருத்ரநாதன் வந்து வீரபத்ரர் வந்து அழைத்தார் அப்படின்னும். வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டி கையை தரித்தான். நெருப்பு போய் அந்த அவிர்பாகம் வாங்க போகிறதுக்கு அக்னி கையை தூக்குறாராம். அந்த அவிர்பாகம் வாங்கிறதுக்காக அந்த கையை வெட்டினார் வீரபத்ரர் அப்படின்னும். அது மாதிரி ஒன்றா படித்தோம் இல்லையா. புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி, புரந்தரனார்ங்கிறது இந்திரன் வந்து மரத்தில் போய் ஒரு பூங்குயிலாக மறைஞ்சுன்னு பயந்துன்னு போய் வீரபத்ரன் வந்து எல்லாரையும் அழிக்கிறான்னு இந்திரனே போய் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவனே போய் மரத்தில் போய் ஒளிஞ்சுட்டான். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் உந்தீபர வானவர் கோன் என்றே உந்தீபர அப்படின்னு வெஞ்சினை வேள்வி வியாத்திரனார் தலை. அந்த வேள்வியை நடத்துகிற வியாத்திரனார்னா அந்த நடத்தி வைக்கிற அந்த புரோகிதர், அந்த அவர் துஞ்சினவா பாடி உந்தீபர அவர் தலையும் வெண்டுது. அதனால அந்த வேள்வி நின்னது. தொடர்ந்த பிறப்பற உந்தீபர அப்படின்னு நம்ம போன வாரம் முடித்தோம். அதாவது இந்த புராணங்கள் மூலமாக தத்துவங்களை எப்படியாவது மனசில் தெரிஞ்சுன்னு இந்த ஞானம் வந்து அதன் மூலமாக நம்ம பண்ணுற இறைவனுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம இறைவனை நோக்கி பண்ணி நமக்கு சொந்த சுயபோகங்களுக்காக நான் எனதுங்கிற சிந்தனையில் பண்ணாமல் சுயபோகங்களுக்காகவோ பலனை தேடி பண்ணாமல் நம்ம எப்போ இந்த உலக வாழ்க்கையை வாழறதுக்கு கற்றுன்றோமோ அப்போ அந்த வினையோட பயன் ஒட்டாது அப்படின்னு சொன்னேன். இந்த வினை பயன் ஒட்டாமல் இருந்தால்தான் பழைய வினைகள் கழிஞ்சு புதிய வினைகள் வராமல் தொடர்ந்த பிறப்பற உந்தீபர அப்படின்னு. எதனால் இந்த புராதனத்தை சொல்லிட்டு இந்த வேள்வியெல்லாம் பாடிட்டு திடீர்னு தொடர்ந்த பிறப்பற உந்தீபரன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்க, இதெல்லாம் எதுக்கு இந்த புராணம்லாம் தெரியணும் அப்படின்னாக்க, நமக்கு பிறப்பு அருகணும்னாக்க இந்த புராணங்கள் சொல்கிற தத்துவம் புரியணும். அந்த தத்துவம் மூலமாகவோ தத்துவம் புரியாட்டி கூட வெறும் இறைவனை நோக்கி நம்ம பக்தியாலேயோ பாட்டாலேயோ ஞானத்தாலேயோ ஏதாவது ஒரு வழியில் இறைவனை மனசில் வச்சுட்டு இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் ஒவ்வொருத்தர் நம்ம வீட்டில் நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம், வீட்டில் பல காரியங்கள் இருக்கும், நம்ம வீட்டில் குடும்பத்தினர்கள் இருப்பா, யாருக்கு நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் அது இறைவன் அதுக்கு செட்டப் பண்ணியிருக்கிற இந்த உலகத்தில் நம்மளுடைய ரோலை பண்ணுறோம் அப்படிங்கிற நினைப்பில் இந்த வினையோட பயன் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணால் வினை பயன் ஒட்டாமல் பழைய வினை கழிஞ்சு தொடர்ந்த பிறப்பு அற உந்தீபர. அந்த பிறப்பு அருகிறதுக்கு இந்த முப்புறம் இந்த ஞானங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த திருவுந்தியார் அப்படிங்கிற பாட்டு சிவன் சண்டையில் போய் வெற்றி பெற்றார் அதை கொண்டாடுறதுன்னு சொல்லலாம். இந்த திருவாச்சக புக்கிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருவுந்தியார்னு போட்டு கீழே வந்து ஞானத்தின் வெற்றி அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா ஞானத்தின் மூலமாக தான் மலங்களை அழிக்க முடியும். மலங்களை அழித்து வினைப்பயன்லேருந்து வெளிப்பட்டு இறைவனை அடையணும் அப்படின்னு தொடர்ந்த பிறப்பற உந்தீபர அப்படின்னு போன வாரம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது படிப்போம். ஆட்டின் இது இன்னும் 16 இன்னும் 4-5 பாட்டுக்கு அந்த தக்ஷன் யஜ்யத்தை பற்றி தான் வரும். ஆட்டின் தலையை வீதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தீபர கொங்கை குலுங்க நின்றுந்தீபர
உண்ணப்புகுந்த பகனொளித்தோடாமே கண்ணை பறித்தவார் உந்தி பெற கருக்கெட நாமெல்லாம் உந்தி பெற ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பெற அப்படின்னு இந்த அந்த புராணத்துல என்ன கதைன்னா தக்ஷன் வேள்வியில போய் தக்ஷன் வேள்வியை நிறுத்துறார் இல்லையா, நிறுத்தின உடனே தக்ஷனோட தலையுமே வீரபத்ரன் வெட்டிட்டு அவன் தலையில ஒரு ஆட்டோட தலையை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி நீ இந்த ஆட்டு தலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் திருந்தி ஆட்டு தலையை வச்சுட்டு சிவனுக்கு அடிமையாக இருக்கிறவன் அந்த கதை கண்டினியூ ஆகும். அந்த தக்ஷனுடைய தலையை வெட்டி ஆட்டு தலையை வச்சார் அப்படின்னு புராணத்தில் வர்றது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அதாவது இந்த விதின்னு ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக அப்படின்னு போட்டிருக்கு. அந்த விதிங்கிறது தக்ஷனை வந்து விதின்னு சொல்றது, அழியாத விதி. அதாவது இந்த தக்ஷனுக்கு அழிவே கிடையாதுங்கிற விதி உடையவன் அப்படிங்கிறதுனால தக்ஷனுக்கு விதின்னு பேரு. அதாவது இந்த ஒரு மனசானது தத்துவார்த்தமா இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனசானது அங்க மனசுங்கிறதுனால சிவன் கையில மான் மழு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மான்கிறது வந்து நம்ம மனசு, அங்கே இங்கேயும் சுத்தின்ண்டே இருக்கிற மனசு. அந்த சிவன் கையில மான் அவர் பிடிச்சு வச்சுட்டு இருப்பார். அப்படின்னா அந்த யோக நிலைக்கு போனணும்னாக்க அந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இந்த உலக விஷயங்கள்ல அங்கங்க திரிய விட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால சிவன் கையில மான் வச்சுட்டு இருக்கார் இல்லையா. அது போல அந்த தக்ஷனானது மனசானது அங்கேயும் இங்கேயும் சுத்திண்டு தன் போகத்துக்காக எல்லாம் பண்ணும் இந்த மனசானது. அப்படி அந்த தன் போகத்துக்காக பண்ணாம ஆட்டுத்தலை அப்படின்னாக்க, ஆட்டுத்தலை அப்படிங்கிறது வந்து ஒரு யோக நிலையில ஒரு ஸ்டேபிளா ஒரு அமைதியா ஒரு நிலையா இருக்கிற ஒரு தலை. அந்த மான் மாதிரி அங்கே இங்கேயும் சுத்தரா மாதிரி இல்லாம ஒரு நிலையான பார்வை, நிலையான ஒரு தலை அப்படிங்கிறதுனால ஆட்டுத்தலையை வச்சார் அப்படின்னு அந்த கதை புராணத்துக்கு அதுக்கு தத்துவார்த்தம். ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி, அந்த தக்ஷனுக்கு ஆட்டு தலையை வச்சார், கூட்டியவா பாடி உந்தி பெற கொங்கை கொழுங்க நின்று உந்தி பெற. சந்தோஷமா பாடுங்க. உண்ண புகுந்த பகனொளி தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி பெற. அந்த பகனொளி அப்படிங்கிறது, பகன்னாக்க சூரியன், பகன் ஒளி. அந்த சூரியன் அந்த எப்படி இந்த யஜ்யத்துக்கு எல்லா தேவர்களும் வராரோ அது மாதிரி சூரியனும் வந்திருக்கான். சூரியன் அங்க உண்ண புகுந்த, அங்க அந்த அவிர்வாகத்தை உண்றதுக்காக சூரியனும் வரான். அந்த உண்ண புகுந்த பகன் ஒளித்து ஓடாமே அவன் சூரியன் வந்து இந்த ஒரு வீரபத்ரர் அடி வெற்றார் எல்லாரையும் பயந்து ஓடுறான். அப்படி ஓடாம அவன் எப்படி தக்ஷனுக்கு தலையை வெட்டினாரோ அது மாதிரி சூரியனோட கண்ணை பறித்தார் அப்படின்னும். அதாவது உண்ண புகுந்த பகனொளித்து ஓடாமே, சூரியன் அங்கிங்கேயும் ஓடாம அவனை பிடிச்சி கண்ணை பறித்தவாறு உந்தி பெற. அந்த அந்த எப்படி தக்ஷன் அந்த சுயபோகத்துக்காக பண்ற யாகத்துல இறைவன் இல்லாதப்ப இந்த தேவர்கள்லாம் இறைவன் இல்லாமையும் போய் கலந்துன்றதுக்காக அதுக்கு பனிஷ்மெண்டா எல்லா தேவர்களுக்கும் ஒன்றுனா வெட்டுறாரு இல்லையா. அந்த கண்ணை பறித்தவாறு உந்தி பெற, சிவனோட அந்த சூரியனோட கண்ணை பறித்தார் அப்படின்னும். கருக்கெட நாமெல்லாம் உந்திப்பட, அதாவது கருன்னா அந்த பிறவியோட மூலம் அருகணும்னு அந்த வரைக்கும் அப்புறம் சொல்றேன். சூரியன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற இந்த இறைவனை அடையணும் அப்படின்னாக்க பல தன்மைகள் வேணும். இந்த எப்படி நம்ம இந்த உலகத்தை நடத்துறதுக்கு தேவர்கள் பல பேர் இருக்காலோ, இந்த தேவர்கள்லாம் நம்மளுடைய பல தன்மைகள். இந்த சூரியன் இந்த குணங்களால் வந்த தன்மைகள். சூரியன்கிறது இந்த உலகத்துக்கு இந்த இருள்லேருந்து ஒளி கொடுக்கிற விஷயம், இந்த உலகத்தை நடத்துறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய அந்த ஆற்றல், அந்த சக்தி தான் சூரியன். விவேகம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த உலகத்தை இந்த விவேகத்துக்கு ஆற்றல் சக்தியாக இருக்கிறது அந்த சூரியன். அந்த விவேகமும் போய் அந்த மனசு போகம் போகிற இடத்துலலாம் போச்சுனாக்க, இறைவனை சேராமல் போச்சுன்னா அது ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னு கண்ணை பறித்தவாறு உந்தி பெற. அந்த சூரியன் எப்படி ஓடாமல் வெட்டினாரோ அது போல் அந்த நம்ம விவேகத்தை மனம் போன போக்கில் போக விடாமல் இறை சிந்தனையில் போக விடணும் அப்படின்னு. கருக்கெட நாமெல்லாம் உந்தி பெற. போன தடவை சொன்ன மாதிரி கரு எப்போ கெடும், இந்த ஞானங்கள்லாம் தெரிஞ்சது மூலமாக வினைப்பயன் விட்டாதான் இந்த பிறவியோட கரு நம் பிறவியோட திரும்பி பிறவி வந்துட்டே இருக்காது. அந்த கரு கெடுறதுக்கு நாம் எல்லாம் கரு கெடுறதுக்கு இந்த இறைவன் இதெல்லாம் பண்ணினார் அப்படின்னு நினச்சி பார்த்து, அந்த புராணத்தையும் நினச்சி பார்த்து, அதோடைய தத்துவத்தையும் நினச்சி பார்த்து நம்ம இறையை பற்றி நினைக்கணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறேன். ஆட்டின் தலையை வீதிக்கு தலையாக
கூட்டியவா பாடி உந்தி பெற கொங்கை குலுங்க நின்றுந்தி பெற உன்ன புகுந்த பகனொளித்தோடாமே கண்ணை பறித்தவாருந்தி பெற கருக்கெட நாமெல்லாம் உந்தி பெற நாமகள் நாசி சீரம் பிரமன் பட சோமன் மூகம் நேரி துந்தி பெற தொல்லை வினை கெட உந்தி பெற நான் மறையோனும் அகத்தியமான் பட ஓம் வழி தேடுமாருந்தி பெற புரந்தரன் வேள்வியிலுந்தி பெற அது மாதிரி நாமகள் நாசி, நாமகள்னா சரஸ்வதி, சரஸ்வதிக்கு மூக்கு அறுபட்டு எடுத்தான். அந்த ஒரு வீரபத்திரர் வந்து எல்லாரையும் கோபமாக பண்ணல. நாசி மூக்கை இழந்தாள் சரஸ்வதி. சிரம் பிரமன், பிரம்மனுக்கு ஒரு தலை. அப்புறம் அந்த பட பிரமன் பட சோமன் முகம், சோமன்கிறது சந்திரன், சந்திரனோட முகம் தேஞ்சு தான். அதாவது சரஸ்வதிக்கு மூக்கறுபட்டு தான், பிரம்மனுக்கு ஒரு தலையை இழந்தான். சந்திரனானவன் முகம் நெறிந்து, முகம் நெறித்து மூக்கை இழந்தான், முகத்தில் தேஞ்சான். அப்படி அந்த அவர் வீரபத்ரன் பண்ணுற கோபத்தில் வந்து அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி தொல்லை நடக்கிறது அப்படின்னு அதுக்கு புராணம் இந்த கதையில் வருது. அதாவது சரஸ்வதி அப்படிங்கிறது நம்ம கற்கும் கலை, நமக்கு படிக்கிற படிப்பு, அறிவு, கலை. அந்த கற்கும் கலை, நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? சுயபோகத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கலை, படிப்பு இதெல்லாம் இறைவனை நோக்கி நற்காரியங்களுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கந்தர் அனுபூதியில் கூட பார்த்தோம் இல்லையா? யாமோதும் கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததுவே பூமேல் மயல் போய் அறமெய் புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே அப்படின்னு அந்த கத்துக்கிறதெல்லாம் எதுக்குன்னா நாக்கில் பாடின்னு இறைவனை பார்த்துன்னு அந்த இறை சிந்தனையிலேயே போகணுங்கிறதுக்காக. அதை விட்டுட்டு நம்ம சுயபோகத்துக்காக அந்த அறிவையும் கலையும் யூஸ் பண்ணாக்க மூக்கு அறுபடுவாள் அந்த சரஸ்வதி. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நாமகள் நாசி. அதே மாதிரி பிரமன், பிரமன்கிறது கதையில் பிரமனாக வருது. மனிதர்களுக்கு இயற்கையாகவே புதுசாக எல்லாத்தையும் தயாரிக்க ஒரு புதுசாக படைக்கிற திறமை இருக்குது. அந்த புதுசாக படைக்கிற திறமை, கிரியேட்டிவிட்டிங்கிறோமே, இந்த புதுசாக எதையும் படைக்கிற திறமை அது பிரம்மன். பிரம்மன் வந்து அந்த புதுசாக உயிர்களை படைக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த புது படைப்புகள் எல்லாமும் அந்த மாதிரி திறமைகள் உடையவர்கள். அறிவு, கல்வி. அதே மாதிரி சந்திரன்கிறது நாம் பெற்ற அறிவு, நம்ம பெற்ற அறிவானது. இது எல்லாத்தையும் சுயபோகத்துக்காக யூஸ் பண்ணினால் அது அழிவுதான் ஏற்படும் அப்படின்னு இந்த பாட்டு. அதனால தான் தொல்லை வினை கெட உந்தி பெற. அது போன பாட்டில் வரா மாதிரி அதே அர்த்தம் தான். நாமகள் நாசி சீரம் பிரமன் பட சோமன் மூகம் நேரி துந்தி பெற தொல்லை வினை கெட உந்தி பெற நான் மறையோனும் அகத்தியமான் பட
போம் வழி தேடுமாறுந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற நான்மறையோன் அப்படிங்கிறது அந்த பிரம்மா. மகத்தியமான், மகத்தியமான்னா அந்த 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 வேள்விக்கு எஜமான், அது தக்ஷன், வேள்விக்கு எஜமான். புரந்தரன், புரந்தரன் இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அங்கே அந்த மாதிரி இந்த பிரம்மா, தக்ஷன், புரந்தரன் எல்லாருமே அங்கே போம் வழி தேடுமாறு. எங்கே ஓடினாங்கன்னு தெரியலையா அந்த வீரபத்ரர் வந்தாச்சுனாக்க அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல, எல்லாம் இப்போ வேள்வி சதறி அங்கங்கே எல்லாம் சதறி ஓடினாங்க அப்படின்னு அர்த்தத்தில் சொல்கிறார். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறுந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்றுந்தி பெற தக்கனார் அன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்றுந்தி பெற மடிந்தது வேள்வி என்றுந்தி பெற அதே மாதிரி சூரியனார் தொண்டை சூரியனார் தொண்டை வாயெல்லாம் நசுக்கினார் அப்படின்னும் அர்த்த வரியில தக்கனார் அன்றே தலையெழுந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பெற. அதாவது தக்ஷனுடைய அவனுடைய ஊர் மக்கள் அவனுடைய மக்கள் எல்லாம் சுத்தீவிர தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. தக்ஷனுடைய தலையை வெட்டினார், அந்த ஆட்டு தலையை வச்சார்னு சொன்னாலே தக்கனார் அன்றே தலையிழந்தார், தலை அங்கே வெட்டுப்பட்டது. தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி, எல்லாரும் கூட தான் நிற்கிறாங்க, ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. வீரபத்ரன் வந்தாச்சுனாக்க, இறைவன் வந்தாச்சுன்னா, இந்த கோபரூபம் எடுத்து வந்தாச்சுன்னா அதுக்கு வழியே கிடையாது. இந்த நம்ம போகங்களில் செய்கிற இந்த வேள்வியோ இந்த காரியங்கள் எல்லாம் அழிவில் தான் முடியும் அப்படின்னு மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற அப்படின்னு. இதோட இந்த 5வது பாட்டில் சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஆரம்பித்து இந்த தக்கனாரன்றே தலையிழந்தார் அந்த பாட்டு, அந்த 16வது பாட்டு வரைக்கும் இந்த தக்ஷன் வேள்வி அதில் ஒரு வீரபத்திரர் வந்து அழித்தது, அதோட அந்த தத்துவங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அது மொத்தம் 3 இந்த திருவந்தியாரில் முதல் 4 பாட்டு முப்புறம் எரித்த கதையை பற்றி வரும். அப்புறம் 5லேருந்து 16 இந்த தக்ஷன் வேள்வியே அதை அழித்ததை பற்றி வரும். அப்புறம் அடுத்தது இப்போ வேற 2 வரும், அது 17லேருந்து வேற வரும், அதையும் படிப்போம். பாலகனார் கன்று பார்க்கடல் ஈர்ந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி பெற குமரன் தன் தாதைக்கே உந்தி பெற இனிமேந்து ஒவ்வொரு வரியிலையும் வெவ்வேறு குட்டி குட்டி புராணங்களை குறிச்சிருக்கோம். பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி பெற. பாலகனார் அப்படின்னு எதை குறிக்கிறார் அப்படின்னாக்க, இந்த வியாக்கிரபத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம், அவருடைய மகன் உபமன்யு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அது சின்ன குழந்தையா, அந்த உபமன்யுங்கிறவர் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இறைவனை நோக்கி தவம் புரிகிறார். அது அந்த குழந்தை வந்து பால் வேணுங்கிறதான். உபமன்யுவா இருக்கிறவர் பால் வேணும்னு இறைவனை நோக்கி தவம் இருந்தாராம். அந்த இறைவன் வந்து இறை சிந்தனையிலேயே இருந்து பால் வேணும்னு அது தவம் பண்ணி, அது பால் நீ இவ்வளோ ஞானத்தோட இறைவனை தவம் பண்ணி நீ பண்ணுற அப்படின்னு உபமன்யுவை இது பண்ணி அவர் வந்து பார்க்கடையே கொண்டு வந்து அந்த அவருக்கு கொடுத்தாராம். அதான் அந்த பாலகனார், அந்த உபமன்யுவை பாலகனாருக்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட, பால் கேட்டு தவம் பண்ண அந்த 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 குழந்தைக்கு இறை சிந்தனை அந்த ஞான தவத்தில் சிறந்திருந்து வழங்கினதுனால பால் கடலையே கொடுத்தார் இறைவன். கோலச்சடையர்க்கே உந்தி பெற. எதுக்கு இதை சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாட்டிலையும் ஒரு சில பாட்டிலையும்
நல்ல இது முதல் 2 பாட்டில் தீய வழியில் போகிற மனசு, போகங்களில் போகிற இதுக்கு அழிப்பார், இறைவன் அழிப்பார்னு சொல்கிறது. அதே நேரத்தில் இறை சிந்தனையோடு செய்கிற எந்த விஷயம், பால் கேட்டு பண்ணால் கூட அது இறைவனை பற்றி, இறைவனுடைய நல்ல நெறியில் பண்ணாக்க அது இறைவனாக பார்த்து வெறும் கொஞ்சோண்டு தான் பால் கேட்டிருப்பார், பால் கடலையே கொடுத்தார் அப்படின்னு நீ கொஞ்சம் தான் கேட்டாலும் இறைவனை நோக்கி நற்சிந்தனையோட பண்ணுற நன்னெறியில் பண்ணுற அத்தனை காரியத்துக்கும் இறைவனா வழி கொடுப்பார் அப்படின்னு பாலகனாருக்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையருக்கே உந்தி பெற அப்படின்னு முதல் வரியிலையும், குமரன் தன் தாதைக்கே உந்தி பெற, குமரன்னா முருகன், தாதைனா தந்தை, குமரனுடைய தந்தையானவருக்கே உந்தி பெற அப்படின்னும் நல்ல இது படிச்சு பாடிட்டோமா? இல்ல பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையர்க்கே உந்தி பெற, குமரன் தன் தாதைக்கே உந்தி பெற, நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை, ஒல்லை அறிந்ததென்றுந்தி பெற, உகிரால் அறிந்ததென்றுந்தி பெற. இந்த 18ஆம் பாட்டு வேற இன்னொரு புராணம் சம்பவத்தை குறிக்கிறது. நல்ல மலரின் மேல் நான்முகனார், பிரம்மாவுக்கு முதல்ல 5 தலை இருந்துதான். 5 தலை இருந்துட்டு அவர் ஒரு நேரத்தில் இறைவனை பற்றின கவலை, உயிர்களை படைப்பு பண்ணுறப்ப இந்த படைப்பில் இறை சிந்தனை இல்லாமல் படைப்புகள் நிறைய படைக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னும். அப்போ அது புராணத்தில், அது திருவிளையாடல் புராணத்தில் அதை பற்றி கதை இருக்கான். அப்போ இறைவன் கோபப்பட்டு அந்த ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார், நகத்தால் கிள்ளினார். அதான் உயிரால் அறிந்ததென்று உந்தி பெற, உயிர்னா நகம், நகத்தால் கிள்ளி எடுத்துட்டார் 5ஆவது தலையை. ஏன்னா இறை சிந்தனை இல்லாமல் உயிர் படைப்பு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாடம் புகுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் தான் 4 முகத்தோட பிரம்மா இருக்கார் அப்படின்னு அந்த பாட்டில். நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை, ஒல்லை அறிந்ததென்றுந்தி பெற, உகிரால் அறிந்ததென்றுந்தி பெற. தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம், ஈரைந்தும் இற்றவார் உந்தி பெற, இருபதும் இற்றதென்றுந்தி பெற. இது 19ஆவது பாட்டு. இன்னொரு கதை ராவணனை பற்றினது. தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பெற. ராவணன் இந்த ராமாயணம் கதையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் அப்போ ராவணன் பராக்கிரமமாக இருந்து அவன் புஷ்ப விமானம்லாம் வச்சுட்டு அவன் முப்புறங்க அந்த தேவலோகத்தெல்லாம் ஜெயிச்சுன்னு வந்துடுறான். அப்போ அந்த புஷ்பக விமானத்தை எடுத்து அப்படி போயின்னு இருக்கிறப்ப கைலாய மலையை பார்த்து அந்த பக்கம் போகிறான். கைலாய மலையை பார்த்து போயின்னு இருக்கான். அப்போ அந்த புஷ்ப விமானம் கிராஸ் பண்ணுறது மலை, மலை குறுக்க நிற்கிறது. அப்போ உடனே ராவணன் சொல்கிறான், நந்திகிட்ட சொல்கிறான், நான் போயின்னு இருக்கேன் இந்த பக்கமாக, இந்த மலையெல்லாம் குறுக்க நிற்கிறது, நீங்கள் கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படிங்கிறான். நந்தி சொல்கிறார், இல்லை இறைவன் உள்ளே இருக்கார், அதனால் நகர்ந்துக்கலாம் முடியாது, நீ வேணால் சுற்றி போப்பா, நீ இப்படி தானே விமானம் வச்சுருக்கே, அப்படி சுற்றி போ அப்படிங்கிறார் நந்தி சொல்கிறது. அவன் ஆனால் அந்த அகந்தை ஆணவமலம் காரணமாக அவன் நம்ம உலகத்தையே ஆள்றோம் அப்படிங்கிற ஒரு அகந்தையில் அவன் இல்லை, நீங்கள் நகர்ந்துக்கிறீங்களா இல்லையா இப்போ அப்படின்னா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு நீ சுற்றி போ அப்படின்றது நந்தி. உடனே கீழே இறங்கி இந்த கைலாய மலையவே பேர்த்து எடுத்து தூக்கி போட்டுடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த தன்னுடைய 10 தலை 20 கை 20 கையால் அந்த கைலாய மலையை பேர்த்து தூக்குறான். அப்படி தூக்கின உடனே இறைவன் உள்ளேருந்து முழிச்சுண்டு காலால் கட்ட விரலால் ஒரே விரலால் ஒரு அமுக்கிறான் அந்த கைலாய மலையை அவனுக்கு. அப்போ அது அப்படி நடக்கிறப்ப அந்த 20 கையும் அந்த மலைக்கு அடியில் மாட்டின்றதுக்காகத்தான் தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம். மலை எடுத்தான், யார் மலை எடுக்கிறா? ராவணன். தேரை நிறுத்தி புஷ்பக விமானத்தில் வந்திருக்கான். தேரை நிறுத்தி மலை எடுத்தான். சிரம் ஈரைந்தும், அவனுக்கு 10 தலை சிரத்தை ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பெற, அவனுக்கு அந்த அந்த 20 இற்றதென்று உந்தி பெற. அவன் தலை 10 20 கை, அந்த 20 கையை வச்சுன்னு தலையும் வச்சுன்னு அவன் தூக்க ட்ரை பண்ணுறப்ப கட்டவரலால் ஒரு அமுக்க வைக்கணும்னா அத்தனை கையும் காலும் அவனுக்கு அமுக்கி அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒன்றொன்னா தன்னுடைய தலையை ஒன்றொன்னா தூக்கி போட்டு அப்புறம் இறைவனை வேண்டி நான் தப்பு பண்ணிட்டேன், ஆணவ மலத்தில் இப்படி இருந்துட்டேன் இது பண்ணி நம்ம தமிழ் பக்கங்கள்லாம் கதையும் சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் தன்னுடைய நரம்பியே எடுத்து வீணையாக எடுத்து சாமகானம் பாடினா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ தன்னுடைய தப்பை உணர்ந்து இறைவனை வேண்டினதுக்கப்புறம் தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் சிவபக்தனாக இருக்கான் அப்படின்னு கதை. இந்த புராணத்தை தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பெற 20 இற்றது 20 கையை மாட்டின்னு இருக்கு இல்லையா. 20 இற்றதுண்டு உந்தி பெற அப்படின்னு அந்த புராணத்தில் வர கதை. இதில் தத்துவார்த்தமாக ராவணன் அப்படிங்கிறது எப்படி இந்த தக்ஷன் நம்ம மனோதத்துவத்துக்கு மனத்துக்கு சின்னமோ அதே மாதிரி தான் ராவணனும். ராவணன்கிறது நம்ம மனசோட புறச்சின்னம். ராவணனுக்கு 10 தலை அப்படின்னாக்க என்னன்னாக்க நமக்கு எல்லா உயிர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 36 தத்துவங்கள் இருக்குது. அந்த 36ல் அந்த ஆன்மா ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறப்ப நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம அது முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது இன்னும் 4 டைம் எடுக்கிறப்ப சொல்கிறேன். இந்த உயிருக்கு 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம், அதுதான் அந்த 10 தலை. அந்த 5 ஞானேந்திரியம் அந்த 5 கர்மேந்திரியத்தை வச்சு தான் 5 ஞானேந்திரியத்தை வச்சு தான் இந்த உலகத்தை பஞ்சபூதம் காட்டுற உலகத்தை நம்ம புரிஞ்சு அதை நுகர முடியும். அதே மாதிரி கர்மேந்திரியத்தை வச்சு தான் 5 கர்மேந்திரியத்தை வச்சு தான் இந்த உலகத்தில் நம்ம நடக்கிறது முதற்கண்டு எல்லாம் இந்த ஆக்ஷன் எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த கர்மேந்திரியத்தை வச்சு தான் பண்ண முடியும். இந்த உலகத்தை நுகர்றதுக்கும் இந்த உலகத்தில் வினை பண்ணுறதுக்கும் இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் தான் காரணம். அந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் 10 தலை, அதை மனசுங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது. அதான் ராவணன். இந்த ராவணன் 10 தலையை வச்சுட்டு ஞானேந்திரிய கர்மேந்திரியை வச்சுட்டு சுயபோகத்துக்காக சுயலாபத்துக்காக அகந்தை ஆணவ மலம் கொண்டு மலையை தூக்குறேன் அது இதுன்னு பண்ணாக்க அதெல்லாம் வீணாகும். எப்படி தக்ஷன் கதையில் ஆணவ மலம் இறைவன் வந்து அந்த சுயபோகத்துக்காக பண்ணுற வேலையெல்லாம் அழிச்சார்னு சொல்லணும். அதே மாதிரி சுயபோகத்துக்காக மலையை தூக்குறான். அவர் வந்து கெட்டவர்களால் அமுக்கி அப்படி அந்த சுயபோகத்துக்காக பண்ணுறதை இறைவன் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு அந்த கெட்டவர்களால் அழிக்கி அதுக்கப்புறம் தன்னுடைய பக்தனாக்கி அவன் அதுக்கப்புறம் இறைவனை நோக்கி பயணம் செஞ்சான் அப்படின்னு அந்த கதை வருது. அதுதான் ராவணன். அதாவது மனோ தத்துவம்னு மனம். எப்படி இந்த 36 தத்துவங்களில் இது ஒரு 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம், அந்த அந்தக்கரணங்கள்னு 4, மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு 4 அந்தக்கரணம். அந்த மனம் வந்து இந்த ஞானேந்திரிய கர்மங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம சுயபோகத்துக்காக பண்ணுறதோ இறைவனை பார்த்து பண்ணுறதோ இந்த மனசு தான் ப்ரைமரியாக. அதனால தான் மான கையில் வச்சுருக்கான்னு சொன்னேன் இல்லையா. மனசு தான் மெயின். மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதெல்லாம் வருது. அதே மாதிரி இந்த ராவணனை 20 இற்றதென்று உந்தி பெற அப்படின்னு இந்த பாட்டில் இன்னொரு தடவை தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாருந்தி பெற 20 இற்றதென்றுந்தி பெற ஏகாசமிட்ட ஈருடிகள் போகாமல் ஆகாசம் காவலென்றுந்தி பெற
அதற்கப்பாலும் காவலென்றுந்தி பெற. இது அடுத்தது. இது கதை இல்லை, கிடையாது. இது கடைசியாக முடிக்கிறார் திருவுந்தியாரில். முதல்ல அந்த முப்புறங்களை எரித்தது, அப்புறம் தக்ஷன் வேள்வியை எரிச்சது, ராவணனை இது பண்ணது, இதெல்லாம் சொல்லிட்டு சுயபோகத்துக்காக பண்ணுற அத்தனையும் இறைவன் அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரியில் ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற. அப்படின்னா ஏகாசமிட்ட அப்படின்னா, ஏகாசம்னா மேலாடை, ஏகாசமிட்ட இருடிகள், இருடிகள்னா ஞானியர்கள், அதாவது ஞானத்தை மேலாடையாக போற்றி கொண்ட இருடிகள் ஞானியர்கள். அப்படி அவர்கள் போகாமல், அவர்கள் வீணாக போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற. அவர்களாக எதுவும் கேட்கணும்னு எதுவும் இல்லை, இறைவனே ஞானம் வழியில் போகிறவர்கள் இறைவனே அவர்களை காத்து எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுப்பார், சுயபோகத்துக்காக பண்ணுறவங்கெல்லாம் அழிப்பார்னு 19 பாட்டில் சொல்லிட்டு கடைசியாக 20வது பாட்டில் ஞானத்தை போர்வையாக போர்த்தி கொண்டு இறைவனை நடத்தி அந்த இருடிகள், இறை அடியார்கள்னு அர்த்தம். அப்படி அந்த ஞானத்தை போர்த்தி கொண்ட இறையடியார்களை ஆகாசம் காவல் என்று உந்தி பெற. ஆகாசம்னு இங்கே குறிக்கிறது அந்த இறைவன் பறந்து இருக்கிற அந்த இறைவனை காவல் என்று உந்தி பெற. அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. இந்த உலகத்தில் மறுமை எல்லா இந்த இறைவன் கடியில் போய் சேர்ற வரைக்கும் அதற்கு அப்பாலும் இறைவனே காவலாக இருப்பார். எப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடியார் சிவனடியார் போல ஞானத்தை போர்வையாக போர்த்திண்டு இறைவனை நோக்கி நம்ம எல்லா விலைகளும் பண்ணாக்க தொடர்ந்து பிறப்பறுபட்டு இறைவனே நமக்கு வேணுங்கிற அருள்லாம் பண்ணுவார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற அவன் அருளாலே அவரே வந்து அருள் பண்ணி அந்த இருடிகள் ஞானத்தை போர்த்தி கொண்டிருக்கிற அந்த அடியார்களுக்கு அவரே கொடுப்பார். சுயபோகத்துக்காக பண்ணுற எதையும் இறைவன் அழிப்பார்னு சொன்ன மாதிரி கடைசி வரியில் இறைவனை நோக்கி பண்ணுற எல்லா விஷயத்தையும் இறைவனே பார்த்து காப்பாற்றுவார் அப்படின்னு முடிக்கிறார். இந்த ஒரு வரியை பாடிட்டு முடிச்சிடுவோம். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவலென்றுந்தி பெற. அதற்கப்பாலும் காவலென்றுந்தி பெற. அதற்கப்பாலும் காவலென்றுந்தி பெற. திருச்சிற்றம்பலம். உந்தி பரத்தல், அதான் உந்தி பரத்தல்னாக்க அந்த குழந்தைகள் 2 பேர் அந்த பொன் குழந்தைகள் கையை வச்சுட்டு இப்படி இப்படி சுத்துறதுன்னு சொன்னேன் இல்லையா? தட்டாமாலை. அதாவது இறைவனுடைய வெற்றியை சந்தோஷமா 2 குழந்தைகள் இப்படி பாடுற மாதிரி நினைச்சு பாருங்களேன். முதல் குழந்தை சொல்றது வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உந்தி பெற அப்படிங்கிறா. அடுத்த வந்து ஒருங்குடன் வெந்தவாறு, அதாவது இறைவன் ஜெயிச்சதை இப்படி ஜெயிச்சுட்டா இருப்பாரு அப்படின்னு ஒத்தி பாடி சந்தோஷமா பாடுறா. அதை அதுக்கு மறுபாட்டா அவ பாடுறா. அதை எப்படி அந்த இறைவனுடைய வெற்றியை கொண்டாடுறாளாம் அந்த 2 குழந்தைகளும் இப்படி பாடிண்டே அந்த வெற்றியை கொண்டாடுறதுங்கிறது அதை உந்தி பெற அப்படின்னு குழந்தைகள் சந்தோஷமா பொன் குழந்தைகள் பண்ற மாதிரி அந்த பாணியில் அந்த பாட்டு வழியில பாடியிருக்காரு. இதை அதான் திரு உந்தியார் அப்படின்னு அந்த உந்தி பரத்தல் அப்படிங்கிற அந்த அந்த விளையாட்டை நோக்கி பாடினது. அது சங்க காலத்துல முன்னாடியே இந்த உந்தி பரத்தல் அப்படிங்கிற விளையாட்டு பல இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்லையும் இருக்கான். இவரும் திருவுந்தியார்னு இவர் மாணிக்கவாசகர். இதுக்கு முன்னாடி இன்னும் திருவுந்தியார்னு ஒரு சைவ நெறிக்கான புக்கே ஒன்று இருக்கு. அந்த 14 இந்த புக்கில் அதில் ஒரு புக்கு திருவுந்தியார்னு இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் பாடியிருக்கா திருவுந்தியார், இவரும் பாடியிருக்கார். அது மாதிரி இந்த 20 பாட்டு ஞானத்தின் வெற்றி, சிவனுடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி அந்த ஞான தத்துவார்த்தமாக ஞானம் வெற்றி பெற்று இந்த மும்மலங்களை அழைக்கும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இதோடு நிற்கட்டும். கடைசி பாட்டு இதை பாடிடுவோம். பாட வேண்டும் நான் பாடிடுவோம். ஒரு நிமிஷம் இந்த பக்கம். இந்த திருச்சதகத்தில் 100வது பாட்டு எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல 16வது பக்கம். திருச்சதகம்ங்கிறது 8ஆம் திருமுறை 5ஆம் பாட்டு. அதில் 100வது பாட்டு. இந்த பிடிஎஃப்ல 16வது பக்கம் கடைசி பாட்டு.
பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடு நின் கழற்போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடு நின் கழற்போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி புழுக்கூடு நீக்கனை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நமஸ்காரம். பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். இந்த வர வாரம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் இருக்குது. அதனால் இன்னைக்கு இந்தியோட கிளாஸுக்கு அப்புறம் ஒரு 7-8 நாள் கிளாஸ் கிடையாது. நான் குரூப்பில் மெசேஜ் போடுறேன். அடுத்த வாரம் எந்த கிளாஸும் கிடையாது. தேவாரம் திருவாச்சகம் எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்த வாரத்தில் என்றைக்குங்கிற மெசேஜ் நான் குரூப்பில் போடுறேன். அன்னிலேருந்து நம்ம கண்டினியூ படிப்போம். பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம். தேங்க்யூ.